வணக்கம். கவி சமையலில் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, நண்டு ரசம் செய்ய போகிறோங்க. நண்டு ரசம் இருமலுக்கு ரொம்ப நல்லதுங்க. நான் 1 கிலோ நண்டு வாங்கியிருக்கேங்க. நான் நண்டு தொக்கு செய்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். இதில் இருக்கிற சின்ன சின்ன கால்களை மட்டும் இடித்து ரசம் வைக்கலான்ட்டு இருக்கிறேங்க. இப்போ இந்த பெரிய பகுதியெல்லாம் நான் தொக்கு செய்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ இந்த மாதிரி சின்ன பகுதிகளை உடச்சி சுத்தம் பண்ணியிருக்கிறேன். இதை நல்லா கழுவிடுங்க. கழுவி இதை எடுத்து வச்சுருங்க ஒரு பாத்திரத்தில். இதில் ஒரு 5-6 பீஸு பெரிய கால்களாக இருக்கிறதா பார்த்து கொஞ்சம் தனியாகவும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்குங்க. ஒரு 3 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, ஒரு முழு பூண்டு அளவுக்கு பூண்டு சேர்த்துக்குங்க. இதை நம்ம ரசத்துக்கு எப்படி நுணுக்குவோமோ அதே மாதிரி தான் நுணுக்கி எடுத்துக்குங்க. இதில் ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்குங்க. இதை உரலில் வச்சு நல்லா இடித்து ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்துக்குங்க. அம்மி இருந்தாலும் அம்மியில் வச்சு ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்துக்குங்க. இது நம்ம கட் பண்ணி போகிறத விட இந்த மாதிரி இடித்து சேர்க்கும்போது ரசம் நல்லா சுவையாக இருக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இடித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ அதே உரலில் இந்த நண்டு கால்களை போட்டு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இடித்து எடுத்துக்கலாங்க. இது நீங்கள் அம்மி இருந்தாலும் அம்மியில் வச்சு நல்லா இடித்து ஒன்றும் பாதியமாக எடுத்துக்கோங்க. இது மிக்ஸியில் போட்டு அரைக்க வேணாம். சில பேர் அதை அரைச்சி செய்வாங்க, அது ஓடு நிறைய வந்துடும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இடித்து எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ரசத்துக்கு நல்லா இருக்குங்க. இது இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் இடித்து எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி எல்லா பகுதிகளையும் இடித்து எடுத்துக்கிட்ட பிறகு கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றி கழுவி ஒரு ஓரமாக வச்சுருங்க. நம்ம கடைசியாக அதை சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு மண் பாத்திரத்தில் தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம இடித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா இது பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நாம் தேவையான அளவு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரிய பழம் தக்காளி பொடிசாக கட் பண்ணி அதையும் நம்ம எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இதை நல்லா நம்ம கிளறி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. கொஞ்சம் தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும். பாருங்கள், நல்லா தக்காளி குழஞ்சி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மிளகு சீரகத்தை அதில் சேர்த்துக்குங்க. இடித்து வச்சுருக்கிற நண்டு கால்களையும் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. நல்லா இதை வதக்கும் போதே நல்லா வாசனையாக வருங்க. நல்லா பெரட்டி விட்டுட்டு நல்லா பெரிய எலுமிச்சைப்பழம் சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி அந்த தண்ணி அதில் சேர்த்துக்குங்க. இப்போ நம்மளுக்கு ரசம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து விட்டு நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம கொஞ்சம் பெரிய பீஸாக எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லைங்க நண்டு கால்களை, அதை இந்த சமயத்தில் இந்த ரசத்து கூட சேர்த்துருங்க. இது நம்ம சூப்பு குடிக்கும்போது கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்குங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கும்போது இந்த மாதிரி நுரையா வந்திருக்கணுங்க. ரசம் கொதிக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி நுரையா வர சமயத்தில் இதை நல்லா கிளறி விட்டுடுங்க. நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குதுங்க. நல்லா மழை காலத்தில் வச்சு சாப்பிட்றதுக்கு ஏற்ற ரசங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம்.
இப்போ இந்த ரசம் வந்து நெஞ்சு சளி, இருமல், கை கால் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லா கேட்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ரசத்தை வச்சு கொடுங்க. ஜலதோஷத்துக்கு அவ்வளோ ஒரு நல்லதுங்க. சூடான சுவையான நண்டு ரசம் தயாராக இருக்குது. சாப்பிட்லாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.